ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின். இன்றைக்கி நான் ரெசிபி பார்க்க போகிறோம்னா நம்ம கடைகளெல்லாம் வாங்கக்கூடிய பன்னு தான். இது வந்து சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பன்னை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நான் அமுக்கி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எலும்பி வரணும். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக பன்னை வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். நான் கொடுத்துருக்க அளவுகளை கரெக்டாக நீங்கள் மெஷரிங் பண்ணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பன் வந்து ரெடி பண்ண முடியும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்கள் சீக்கிரமே ஒரு பெஸ்ட்டு ஹோம் பேக்கர் ஆக முடியும். தேங்க்யூ ஃபார் ஆல். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 130 ml அளவு பால் எடுத்திருக்கேன். அதாவது அரை கப் 250 ml கப்பில் அரை கப் வந்து 125 ml, அதாவது 125 ml. இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு, அதாவது 5 ml டீஸ்பூன் இருக்குல்ல, 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 130 ml வந்து பால் கிடைக்கும் கரெக்டான அளவாக. இந்த பால் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். கை வச்சா சுடணும், ரொம்ப சுடக்கூடாது. கையை நம்ம உள்ளே வச்சுருந்தாலும் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அதே அளவு அதிக சூடும் இருக்கக்கூடாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் 50 கிராம் அளவு சுகர் எடுத்திருக்கேன், அதாவது 1/4 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். இதிலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு இந்த பாலில் சேர்த்துக்கலாம். மீதியை வந்து நம்ம மாவு பிசையும்போது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் எடுத்திருக்கேன், ட்ரை ஈஸ்ட்டு. இந்த ஈஸ்ட்டை வந்து 3 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஈஸ்ட் வந்து இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அப்படியே சூடு ஆறி இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி அப்படியே நுர மாதிரி பொங்கி வரும். அந்த அளவு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு ஈரம் இல்லாத பெரிய பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து கரெக்டாக வந்து நான் மைதா வந்து 250 ml கப்பில் 2 கப் ப்ளஸ் 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதாவது 280 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இந்த மைதா கூடவே மீதி இருக்க சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை வந்து நான் 1 எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி நுரையாக இருக்குது, தெரியுதா? இந்த மாதிரி நுரையாக இருந்துச்சுன்னா தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இவ்வளோதுக்கு நுரை வந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் அதிகமான சூட்டில் வந்து பாலை எடுத்துட்டிங்கன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இப்போ நம்ம இந்த ஈஸ்ட் பாலை வந்து இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் லைட்டாக வந்து ஒன்று சேர்க்குற அளவுக்கு வந்து நான் ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கையில் பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் மொத்தமும் கையில் பிசைகிறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பிசையும் போது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பிசைய வந்து அது வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம கொடுத்துருக்க அளவுகளை கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்ட்ரு பட்டர் எடுத்திருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 2 மணி நேரமாவது எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த சில்னஸோடு நீங்கள் வந்து இதில் பிசைஞ்சிங்கன்னா அது கரெக்டாக வராது. நல்லா கூலிங் போனதுக்கப்புறமா தான் இதில் வந்து வச்சு பிசையணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம சாஃப்டாக பிசையணும். ஒரு 10 நிமிஷமாவது கண்டிப்பாக பிசைங்க. அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு வந்து பொங்கி வரும். பாத்திரத்தில் வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் சுற்றி. அதே பாத்திரத்தில் நீங்கள் வச்சாலும் ஒன்றும் தவறு இல்லை. என்னால் இதில் தான் வந்து பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ண முடியும். அது கொஞ்சம் அகலமான பாத்திரம்னால மாவு வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து இது அப்படியே பொங்கி பெருசாக வரணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து அப்படியே நீங்கள் விட்டுருங்க. இதை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஃபுட் ரேப்பர் வச்சு நல்லா வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். குளிர்காலமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது டபுள் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதுவே வெயில் காலமாக இருந்தால் சீக்கிரமே பொங்கி வந்துடும். இதை ஒரு வெதுப்பான இடத்துல நம்ம வந்து 1.5 மணி நேரத்துக்கு வந்து ப்ரூஃப் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவு வந்து எவ்வளோ ப்ளஃபியாக வந்திருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஒர்க் ஏரியாவுக்கும் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பொங்கி வந்திருக்குன்னு. கையில் ஒட்ட தான் செய்யும். லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. லைட்டாக கையில் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு சிலிக்கான் மேட் வந்து விரிச்சிருக்கேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு வந்து சேர்த்துடலாம். லைட்டாக ஒரு டைம் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். வெளியிலேருந்து உள்ளே மடித்து கொண்டு போகணும். அப்படி தான் கொண்டு போகணும். இப்போ இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் வந்து உயரம் கம்மியாக அந்த மாதிரி இல்லாமல் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு எந்த டூல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மாவோட உருண்டையும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 கிராம், அதாவது 50 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் மொத்தமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 12 உருண்டை வரணும். ஃபஸ்ட்டு 4ஆக பிரிச்சுக்கோங்க. அப்புறம் அந்த 4ஆக பிரித்த ஒரு பகுதியிலேருந்து 2 கட் கொடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக வரும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு பகுதி எது பிரித்ததில் வந்து ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கா. இப்போ இந்த இருக்க முனையை இந்த பக்கம் உள்ளே கொண்டு வரணும். அப்புறம் இதை வந்து உள்ள இந்த மாதிரி உள்ளே எடுத்து இப்படி அப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த பன்னோட லேயர் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வரும். கிராக் எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் சுருட்டி வச்சுட்டு அடிப்பகுதியை கைக்கு கீழே வச்சிடணும். இப்படி கையில் வைக்க வரலைனாலும் இந்த மாதிரி கீழேயே வச்சுட்டு அந்த மாதிரி கீழே வச்சுட்டு இப்படி உருட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் வந்துடும். இப்படி வரணும். இப்போ கிராக் எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். சில நேரங்களில் நம்ம செய்யும்போது வந்து கிராக் வரும். அந்த கிராக் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இப்படி வந்து உள்ளேருந்து இழுத்து நடுவில் வைக்கிறீங்களா, அப்படி வைக்கும்போது எல்லா பக்கத்தில் இருந்தும் எடுத்து மடித்து கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இதை இப்படி வச்சுட்டு லைட்டாக வந்து ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். அப்போ அந்த வந்து கிராக் விழுகிறது, அதாவது விறுவிறுவாக விடும்ல, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் வச்சு மறுபடியும் இப்படி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வந்துடும். ஏன்னா கிராக் விழுந்துச்சுன்னா பன்னு வந்து விரிசல் விடுற மாதிரி ஆயிரும். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த ஓடிஜியில் இருக்கும்ல ட்ரே, அதை எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை வந்து லைட்டாக மறுபடியும் ஷேப் பண்ணிவிட்டு ஒன்று ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணும்போது ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி விட்டு வைங்க. அப்போ தான் வந்து பொங்கி வரும்போது நம்மளுக்கு வந்து ஒன்றுக்கு ஒன்று இடிக்காமல் இருக்கும். எல்லா பண்ணையும் இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. அப்போ தான் புஷ்ஷுன்னு பெருசாகிட்டு அதுக்கப்புறம் பேக் ஆகும்போது கொஞ்சம் பெருசாகும். அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டவல் மாதிரி போட்டு மூடி ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இது நல்லா ப்ளஃபியாக வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம பேக் பண்ணணும். பாருங்க, நம்ம பன்னெல்லாம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா பெருசாக ப்ளஃபியாக வந்திருக்கு. ஓடிஜியை டைமரை 10 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கரெக்டாக நான் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இதை நான் வந்து கலந்துக்கிறேன். அதாவது மஞ்சள் கருவும் வெள்ளை கருவும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கலந்துக்கலாம். பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அதே அளவு நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை எடுத்துக்கிறேன். கலந்து வச்சுருக்க முட்டையை இந்த பால் கூட நான் சேர்த்துட்டு லைட்டாக வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மில்கை வந்து அந்த ப்ரெஷ்ஷில் எடுத்துட்டு கீழே இருந்து மேலே வரணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க. லைட்டாக வந்து
ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஓவனில் வச்சிடலாம். இப்போ ஓவனில் சென்டரில் வச்சுட்டு டைமரை 18 நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம பன்னெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்க நம்ம பண்ணெல்லாம் எவ்வளோ அழகாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது வந்து இந்த 2 ரோவ்லையும் நான் வந்து முட்டையும் பாலும் கலந்த கலவையை ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன். இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதுல வந்து வெறும் பால் மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன். இது 2லையும் கலர் பாருங்களேன், இதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ரெண்டாவது நம்ம கீழேருந்து மேலே ப்ரெஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ கீழே வடியாமல் இருந்தனால இந்த இடம்லாம் நல்லா டார்க்காக இல்லாமல் லைட் ஒயிட்டாக இருக்கும், மேலே வந்து ப்ரௌனாக இருக்கும். அது பார்க்கவே அழகாக இருக்குல்ல. அதனால ப்ரெஷ் பண்ணும்போது கீழேருந்து பண்ணுங்கள். ஃபுல் இடத்துலையும் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் இடமும் ப்ரௌன் ஆயிரும். அதனால மேலே மட்டும் லைட்டாக வந்து ப்ரெஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான பன்னு வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் என்னால் கை வச்சு அமுக்க முடியல. இருந்தாலுமே அமுக்கி காட்டுறேன் பாருங்கள். அப்படி எலும்பி வருதா, அப்படி வந்தால் தான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக எனக்கு வேகிறதுக்கு 180 டிகிரியில் 16 நிமிஷத்துலேருந்து 18 நிமிஷம் வரைக்கும் ஆணுச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப கோல்டனாக ஆணுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் ஹார்டாயிரும் கீழே. அதனால கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறமாட்டி நீங்கள் எடுங்க. பன்னு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யார் யாருக்கு இந்த பன்னு பிடிச்சிருந்துச்சோ கமெண்ட் பாக்ஸில் ஹார்ட் சிம்பிளை வந்து போடுங்க. நானும் பார்த்து ரொம்பவே ஹாப்பியாகவே. தேங்க்யூ ஃபார் ஆல்.